110 விதியை பயன்படுத்தி ஒரு நீண்ட அறிக்கையை, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை சம்பந்தமாக ஒரு அறிக்கையை படித்தார்கள். பொதுவாக 110 விதியை பயன்படுத்தி முதலமைச்சரோ அமைச்சர்களோ அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றித்தான் எடுத்துச் சொல்வது வழக்கம். ஆனால் கடந்த இதே அதிமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த முறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, அந்த விதிமுறைகள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டு, அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 110 விதியை பயன்படுத்தி படிக்கிற எல்லா அறிவிப்புகளுக்கும் அவர்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களை புகழ்பாட வைப்பது இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக பல அறிவிப்புகளை அவர் 110 விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் படித்தார்கள். வழக்கம் போல அவருடைய தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் புகழ்ந்து பாராட்டுரை வழங்கினார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் எழுந்து உரையாற்றுவதற்கு அனுமதி கேட்டார்கள். உடனே சபாநாயகர் அவர்கள் பாராட்டுரை வழங்குவதற்கு மாத்திரம்தான் அனுமதிக்கப்படும், நன்றி சொல்வதற்கு மாத்திரம்தான் அனுமதிக்கப்படும், விமர்சனங்களோ குறைகளோ விளக்கங்களோ எதுவும் கேட்கக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவிட்டார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இல்லை, எனக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை நான் கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொல்ல, அதற்கு பிறகு அவர் அவையிலே தன்னுடைய உணர்வுகளை பதிய வைத்திருக்கிறார். என்ன என்று கேட்டால், என்ன கேட்க வேண்டும் என்று எண்ணி பேச வேண்டும் என்று விரும்பினார் என்று கேட்டால், ஏற்கனவே இந்த கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையுடைய மானிய கோரிக்கை சம்பந்தப்பட்ட அமைச்சரவர்கள் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்று, அப்படி நடைபெற்ற நேரத்தில் அந்த துறையின் சார்பில் என்னென்ன பணிகள் நிறைவேற்றப்படவிருக்கிறது, அதற்கு எப்படியெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற முழு விவரங்களும் விவாதிக்கப்பட்டு, அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஏகமனதாக அது நிறைவேற்றியும் முடிந்திருக்கிறது. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்கள் 110 விதியை பயன்படுத்தி நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறையிலே புதிய திட்டங்களை எல்லாம் பல கோடி ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை அறிவிக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடி இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தால் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எங்கிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது? அப்படி என்றால் மீண்டும் இதே சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் அல்லது பொதுப்பணித்துறை அல்லது நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர்கள் மீண்டும் இதை அவைகளை வைத்து விவாதித்து அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்டால் தான் அந்த பணியில் நிறைவேற்றப்பட முடியும். ஆக முதலமைச்சர் எப்படி இதை அறிவிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக இதை சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் எழுந்து தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அது முழுவதுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் எங்களை பேசுவதற்கு அனுமதி தராத காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில், எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து அவையில பங்கேற்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்தேன். இப்ப சிஎம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க துணைத் தலைவர் கேட்டதுக்கு. அதாவது ஒவ்வொரு ஒன்றின் அறிவிக்கும் போதும் நிதித்துறை செயலாளருடன் ஆலோசனை நடத்தி நிதிநிலைக்கு ஏற்றதான் அறிவிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த விளக்கத்தை நீங்க எப்படி முடியும்? நிதித்துறை செயலாளரோடு கலந்து பேசியிருக்கலாம், அதல்ல என்னுடைய கேள்வி. சட்டமன்றத்தில் விவாதிக்கலாம். இந்த திட்டங்களை பற்றி நாங்கள் விவாதிக்கணும். இந்த திட்டம் சொல்றீங்க சரியில்லை சொல்லணும். மூன்றாவது, இந்த திட்டத்துக்கெல்லாம் சேர்த்து இவ்வளவு பணத்துக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அந்த எக்ஸ்ட்ரா தீர்மானம் கொண்டு வருவீங்களான்னு தான் கேட்கறேன். ஏன்னா அதுதான் அவங்க மாட்டேன்ட்டாங்க. என் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இப்படி அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. காத்துல கடந்த ஏற்கனவே 200 அறிவிச்சாங்க. என்னுடைய கேள்வி,
முதலமைச்சர் அறிவிக்கிற திட்டத்துக்கு ரெசல்யூஷன் இந்த சபையில வருமா? என்பதான் கேள்வி. ஏற்கனவே 5 வருஷமா அறிவிச்சது எதுவும் நடக்கல. அதனாலதான் ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை வைக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவும் வைக்கிறது இல்ல. அதே நிலைதான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை நாங்கள் இந்த கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கறதா விட மாட்டேன். NLC பெயர் மாற்றிருக்காங்க. கவனிக்கும் மனத்தை நடக்கும்போது அடுத்த நாள்